திடீர் யோகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து ஓப்பனா சொல்லிடுறேன். திடீர் யோகம் ஏதோ ஒரு விஷயத்த திடீர் யோகம் இருக்குது. வெளிநாட்டுல உள்ளவங்க திடீர் யோகம் அடிக்க போகுது. ஒண்ணும் இல்ல, நீங்க வேலை உத்தியோகம் கேட்கறீங்களே, வேலை கிடைக்காம இருந்தா இப்ப நீங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் போய் கேட்டு பாருங்க. ஏன் ஆகஸ்ட் 2 கேட்க சொல்றேன் தெரியுமா? பஞ்சமதிவான செவ்வாய் பவன் வீர தைரியகரமான நேரா ஒரு ராசி. இந்த ராசி அதிபதி ஆல்ரெடி உச்சத்துல உட்காந்துருக்காருங்க. எப்படி ஆல்ரெடி உச்சத்துல இருக்காரு. எப்படி உச்சமான கிரகத்தை சேர்ந்து சூரியனை சேர்ந்து பாக்கியாதியோட சேர்ந்து ஆகஸ்ட் 17 வரை அங்கதான் இருப்பார். உங்களுக்கு எதுவுமே கெட்டதை மட்டும் நீங்க திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. வருமான பொருளாதாரம் ஒரு வருஷமா உங்களுக்கு இல்லைதான் சொல்லுவேன். காசு பணம் சேமிப்பே உங்களுக்கு கிடையவே கிடையாது. இடம் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. வேலைக்குள்ள அதிபதியான சுக்கிர பகவான் ஸ்டேட் எடுத்து பார்த்து 10ஆம் இடத்துல இருந்து நேர சனி பகவானை பார்ப்பதால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும். இப்ப நல்ல ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ நல்ல வேலையா இவ்வளோ நல்ல வேலை ஒரு பதவி வரும், கண்டிப்பா தேடி வரும். நீங்க இதை மறந்துடாதீங்க. செவ்வாய் எப்போ வரான்னா ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 17. 8ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாக போறாரு. இது மிகப்பெரிய யோகம். 23 அவர் புதன் பகவான் வந்து 23 அவரும் பலமாக போறார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருவழி என்றும் குருவழியில் குருடைய சிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். ஆகஸ்ட் 23 எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம், 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க, எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும், எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம், பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த தனுசு ராசி என்பவர்களே, பொதுவாக தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. நல்லா பாருங்க, எப்போதுமே சரி குடும்பத்துடைய பொறுப்பு இந்த ராசி கிட்ட அதிகமா இருக்கும். எப்படி கரெக்டான நிர்வாக திறமை கொண்ட ஒரே ராசி தனுசு மட்டும்தான். எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. எப்படி தன்னுடைய தாய் தகப்பன் குடும்பம் ஃபேமிலி இத பத்தி ரொம்ப சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களை மதிச்சாதான் அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க. மதிக்காத வீட்டை தேடி இவங்க போகவே மாட்டாங்க. மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். நல்ல ஒழுக்கம் இருக்கும், நல்ல தன்மையான இருக்கும். எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு விஷயம் குறி வச்சுதான் அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர மாட்டாங்க. நீங்க எத்தனை தனுசு ராசி நீங்க கேட்டு பாருங்க. தனுசு லக்கணம் தனுசு ராசி எதுலையுமே கரெக்டா சூப்பரா தன்னம்பிக்கையா போகக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன். எப்படி ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு தகவலான வீடியோ பார்த்துக்கணும். ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு நீங்க பலனுங்க மாறவே மாறாது. நல்ல ஒரு அமைப்பு உண்டு. எந்த ஒரு விஷயமும் சரி, எதோ இருந்தாலும் சரி, தைரியமா சிந்திச்சு செய்யற தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா எப்படிப்பட்ட கர்மாவும் இப்ப நீங்க பரிகாரம் மட்டும் பண்ணீங்கன்னா உடனே அந்த கர்மா உங்களை விட்டு விலகுங்க. இல்ல கடைசி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரம் நம்ம ஒரு கிரக அமைப்பு இருக்கிறோம். கிரக அமைப்பு பார்க்கணும். 3ஆம் இடத்துல ராகுங்க, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய் அவங்க ராசியை நேரா பாக்குறாருங்க. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் குரு 3 கிரகங்க 8ஆம் இடத்துல. சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் சிவராஜ யோகம் கரெக்டா 14ஆம் தேதிக்குள்ளதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்து இந்த புதாதித்ய யோகம் ஆகஸ்ட் 23க்கு அப்புறம் இன்னும் வேலை செய்யும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான். 3 கிரக பயிற்சி. நம்பர் 1 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் எப்போ வர்றாருன்னா ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 17. 8ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாக போறாரு. இது மிகப்பெரிய யோகம்.
23 அவர் புதன் பகவான் வந்து 23 அவரும் பலமாக போறாரு. இதான் கிரகத்தோட எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி ஆல்ரெடி உச்சத்துல உட்காந்துருக்காருங்க. எப்படி ஆல்ரெடி உச்சத்துல இருக்காரு. எப்படி உச்சமான கிரகத்தை சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பாக்கியாதியோட சேர்ந்து ஆகஸ்ட் 17 வரை அங்கதான் இருப்பார். உங்களுக்கு எதுவுமே கெட்டதை மட்டும் நீங்க திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. கெட்ட விஷயத்தை எல்லாமே தூக்கி போட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிற விஷயம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி போங்க. கண்டிப்பா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குல்ல. நான் இதை ஏன் சொல்றேன்னா, வருமான பொருளாதாரம் ஒரு வருஷமா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். காசு பணம் சேமிப்பே உங்களுக்கு கிடையவே கிடையாது. இடம் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. இடம் பூமி சொத்து அப்பா சொத்து தாத்தா சொல்ல பிரச்சனை இல்லாத ஆளே நீங்க கேட்டு பாருங்க. உங்க மனைவி சொத்தா மனைவி சைடா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய கணவன் சைடா இருக்கட்டும், கண்டிப்பா 2 சைடு கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்துருக்கும். திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஒரு குழப்ப தடுமாற்றம் கண்டிப்பா உண்டு. திருமணம் ஆகாம எத்தனை பேர் வரன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா தனுசு ராசியை பொறுத்தவரை? நீங்க கேளுங்களேன், சொல்லுவாங்க ஆமா அப்படின்னா. எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வருமானம் சரியா இல்ல, பொருளாதாரம் சரியில்லை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணது யாருன்னா இந்த தனுசு ராசி மட்டும் தான். நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கீங்க. பொருளாதார வருமான வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் தரங்களை பார்த்தாங்க. ஏன் உங்களுடைய தகப்பனுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு மருத்துவ செலவு நிறைய செலவு, உங்க கால் வலி கால் பெயின் கண்டிப்பா உடம்பு ரீதியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தரங்க சொல்லுது யாருன்னா கண்டிப்பாக இது தனுசு ராசிக்காரன். இன்னும் வேலை இல்லாம நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, இன்னும் வேலை கிடைக்காம நிறைய இருக்காங்க. இது நம்ம ஏன் சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா தனுசு ராசிக்காரன். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும். நான் சொல்ல அந்த புதாதித்ய யோகம் சிவராஜ யோகம் கடுமையா வேலை செய்யும். திடீர் யோகம் இருக்கு. நான் எடுத்து ஓப்பனா சொல்லிடுறேன். திடீர் யோகம் ஏதோ ஒரு விஷயத்த திடீர் யோகம் இருக்கும்போது வெளிநாட்டுல உள்ளவங்க திடீர் யோகம் அடிக்க போகுது. ஒண்ணும் இல்ல, நீங்க வேலை உத்தியோகம் கேட்கறீங்களே, வேலை கிடைக்காம இருந்தா இப்ப நீங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் போய் கேட்டுப்பாருங்க. ஏன் ஆகஸ்ட் 2 கேட்க சொல்றேன் தெரியுமா? பஞ்சமதிவான செவ்வாய் பவன் வீர தைரியகரமான நேரம் அவங்க ராசியை பாக்குது 1. 2ஆம் இடத்த வருமான நேரம் அந்த சூரியன் குரு புதன் எல்லாமே சேர்ந்து பாக்குது 2. குருவாக நேரம் 12ஆம் இடத்தை பாக்குறப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் வரும்போது வேலை கிடைக்கும் போது வேலை கிடைக்கும் போது நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். திடீர் யோகம் சொன்னா பாத்தீங்களா, அந்த ப்ரமோஷன் திடீர்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய இருக்கு. நான் கடன் இருக்காது, பகை இருக்காது, வேலை உத்தியோகம் எந்த ஒரு தரங்களும் என்னால சொல்ல முடியாது. வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும், இனிமே கெட்டதே வராது. வேலைக்குள்ள அதிபதியான சுக்கிர பகவான் ஸ்ட்ரெயிட் எடுத்து பார்த்து 10ஆம் இடத்துல இருந்து நேரம் சனி பகவானை பார்ப்பதால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதுப்ப நல்ல ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ நல்ல ஒரு வேலையோ அவ்வளோ நல்ல வேலை உத்தியோகம் ஒரு பதவி உயர்வோ கண்டிப்பா தேடி வரும். நீங்க இதை மறந்துடாதீங்க. இடம் வீடு கட்டினீங்களா கட்ட போறீங்களா? ஆகஸ்ட் 17 அப்புறம் முகூர்த்தத்தை போட்டு ஏத்துங்க, சல்தனி ஏறும். வீடு லேட்டே ஆகாது. வீடு இடம் கட்டுறவங்க பண்றவங்க எல்லாமே ஆகஸ்ட் 17 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேதியில கண்டிப்பா கட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வீடு இடத்துக்குள்ள அதிபதியான குரு பகவான் உங்க ராசியை 2ஆம் இடத்தை பார்த்து சனி பகவானை பார்ப்பதால் வீடு இடம் பூமி எந்த ஒரு தடங்கள் இல்லாம இனிமே தான் கட்ட போறீங்க. ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் தான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த குரு வந்தார். இனி கொஞ்சம் சரி பண்ணுவார். ஏன்னா அர்த்தாஷ்டமம் டக்கு நீங்க சரியாகாது. ஏன்னா நாள சனி இருக்கக்கூடாது. வீடு வண்டி வாகனம் பூமியில ஏதாச்சும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றம். சனி பவன் ஜாதகம் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். உங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து எந்த சொத்தாலும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எத்தனை முயற்சி பண்றீங்க, திடீர்னு கிடைக்கும். நான் தூரத்துல அரசாங்க வேலை கிடைக்கும், பக்கத்துல கிடையாது. ஆகஸ்ட் 17 அப்புறம் கண்டிப்பா உங்க அப்பாவோட வேலையோ உங்க அம்மாவோட வேலையோ கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசாங்க சம்பளம் அரசாங்க பணம் வீட்டுக்குள்ள வரும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. அரசியலும் சரி சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களை என்னால சொல்ல முடியாது. நண்பர்கள் கூட்டாளி பழக்கம் சூப்பரா இருக்கும். திருமணத்தை கலவடாங்க. காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கை கொடுக்கும். மெயினா காதல் திருமணம் 100% கிடைக்கும். காதல் திருமணம் குழந்தை பாக்கியமும் கரெக்டா ஆகஸ்ட் 17 முன்னாடியே வந்துடும். பாத்து ஆகஸ்ட் 17 முடிஞ்சோடனே நிறைய பேர் கல்யாணம் பண்றதே யாருன்னா மெயினா பெண்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் நடந்து சொல்லுவோம். செவ்வாயினே ஆன உடம்புக்கு நேரம் 7ஆம் இடத்துல வைக்குது. இப்ப ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி பாப்பி டக்குன்னு முடிவு பண்ணி ஆகஸ்ட் 17 கல்யாணம். இதை எத்தனை பேரும் கேட்டு போற கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கான தருணம் கண்டிப்பா உண்டு. எப்படி திருமணம் கண்டிப்பா ஆகஸ்ட் 17 18 அப்புறம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். புதுசா தொழில் பண்ண முடியல, தொழிலை பத்தி கவலைப்படாங்க. சுக்கிரன் நேரம் 10ஆம் இடத்துல நேரம் தொழிற்சாலை சனி பகவானை பார்ப்பதால் 10ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பதால் தொழில எந்த ஒரு நஷ்டமும் எந்த ஒரு தடையும் இல்லாத உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கடன் லோன் சாங்ஷன் ஆகும். 6ஆம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு 1. அடுத்து பாருங்க நேரம் ஒரு ராசியை செவ்வாய் பகவான் பாக்குறாரு 2. சூப்பரான அமைப்பு உண்டு. பாத்து பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா மூல நட்சத்திரம். எப்படி மூல நட்சத்திரங்கிறது எதுவுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். எதுவுமே சொல்ல வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். உங்க நட்சத்திர எப்படி 9ஆம் இடத்துல நல்ல பலமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அதுக்கான தருணம் சூப்பரா இருக்கும். எப்படி நேரம் அவர் 9ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா கேது போற சுயசாரம். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு.
கேது மூணாம் நட்சத்திரத்துல பிறந்த அனைவரும் சொல்றேன். கெட்டதை தூக்கி வீசிருக்கு, நல்லது எல்லாமே தேடி வரும். கொஞ்சம் காசு பணம் சேமிப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இனிமே கஷ்டம் இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பூராட நட்சத்திரம். எப்படி? ரொம்ப நாகரிகமான நட்சத்திரம், நல்ல ஒழுக்கமான நட்சத்திரம், கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய பூராடத்தை பிறந்தவங்க மட்டும் தான். ஏன்னா சுக்கிரன் நீசமாகிறார். வேலை உத்தியோகத்துல பார்க்கக்கூடிய மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. கடன் கொடுக்க வாங்கல் கொஞ்சம் கவனம் தேவை. உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கண்டிப்பா தேவை. மற்றபடி பார்த்தா உங்களுக்கு சுக்கிரன் சனி நேரா பாக்குது. வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் ஏதாவது சேஞ்ச் பண்றதெல்லாம் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம் இந்த ஆகஸ்ட்ல உங்களுக்கு புறாணம் சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு, அதனால சொல்றேன். கம்ப்யூட்டர் ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல மாட்டேன். அடுத்த போராடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி? உத்திராடம் பிறந்துட்டாவே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். உத்திராடத்துல பாருங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருதுங்க. படிப்புகள் எல்லாருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், அரசியல் நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, எந்தமே கெட்டது சொல்ல மாட்டேன். இன்னும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம், சுபகாரியம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க. ஏன்னா ஆட்சி பலமாக போறாரு சூரியபான். ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க உங்க லைஃப் உடைய ஸ்டைலே மாறும். நினைச்ச காரியம் வெற்றியா வரும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.